கொர்க்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா ஏஜே கார்டன் காயல்பண்டத்தில் இருக்கக்கூடிய காட்டு மோதும்பள்ளி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கார்டன் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதான் பார்க்க வந்திருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு. பரோட்டா, சால்னா, ஆம்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். குளிச்சுட்டு வந்து கவனிச்சிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு குளிக்க போயிட்டு இருக்கிறோம். அழகான ஒரு குட்டி தோட்டம், பெரிய பெரிய மரங்கள்லாம் எதுவுமே வைக்கல, எல்லாமே சின்ன சின்ன மரங்கள், செடிகள், காய்கறிகள், பழங்கள், வாழை இப்படி தான் எல்லாம் வச்சுருக்குறாங்க. என்னென்னலாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது பார்ப்போம். இப்போ நம்ம குளிக்கிற இடத்த தான் வந்து பார்க்க போயிட்டு இருக்கிறோம். அழகான ஒரு தொட்டி, குட்டி தொட்டி வந்து அமைச்சு வச்சுருக்குறாங்க. ஹேண்ட் பேக்லாம் வச்சாங்க. அது நம்மளுக்கு ஹேண்ட் பேக்கு, அது கை, அது காப்பி இதெல்லாம் வரப்பாருங்க. ஏன்னா ஹலோ இதுதான் நமக்கு லேவாகும். இந்த வெயில் காலங்களில் குளிக்கும்போது அப்படி ஒரு சுகம். இந்த கிணத்துலேருந்து தான் தண்ணி வந்து தொட்டிக்கு போகுது. தொட்டிலேருந்து வெளியில் மரங்களுக்கு போகும். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாதுளை மரம் வச்சுருக்கிறாங்க. அழகா இப்போ தான் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்ததாக வந்து இது எலுமிச்சை மரம். நல்ல வாசனை வருது அந்த இலையிலேயே. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நெல்லிக்காய் வச்சுருக்கிறாங்க. பருநெல்லிக்காய் வந்து கேள்விப்பட்டிருப்போம்ல, ரொம்பவே வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து சீத்தா மரம் தான் பார்க்குறது. அப்புறம் பார்த்தா கிரேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, திராட்சை எல்லாமே இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து மாமரம் குட்டியாக நிற்கிறாப்புல. இது வந்து அத்திப்பழம் அந்த மரம். அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாத்துக்குடி, நம்ம இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்து சாத்துக்குடி, அதான் பார்த்துட்ருக்குறோம். அப்புறமா வந்து செவ்வாழை மரம் சாஞ்சிட்டாப்பில். அந்த பழம் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி பழுத்த பழம் வந்து வச்சுருக்கிறாங்க. இயற்கையாக பழுத்த பழம், எந்த ஒரு செயற்கை உரங்களும் இல்லாத சுத்தமான தூய பழம். 4 பேர் தான் இருக்கிறோம், நான் 5 வாங்கியிருக்கிறோம். யாராவது ஒரு ஆள் 2 சாப்பிட்டுக்க வேண்டியதான். தம்பி, இயற்கையான தோட்டத்தில் விளைஞ்ச சுத்தமான செவ்வாழை எப்படி இருக்கு? சூப்பராக பழம் எப்படி இருக்கு? இயற்கை ரொம்பவே இனிப்பாக சூப்பராக இயற்கையாக விளைஞ்ச பழம் இருந்துச்சு. சரி, பழத்து தோலை வந்து வெளியில் ஆடு நிற்கும், ஆட்டுக்கு போட்டுரும் அப்படின்னு கொண்டு போனேன். மாமா வந்து பிடிச்சிட்டாப்புல. பிடிச்சி தோலை கொண்டாப்பா, இங்கே வந்து வெளியில் 4-5 ஆடு தான் நிற்கும், இங்கே கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு வந்து இதில் போட சொல்லிட்டாப்புல. இது என்ன அப்படின்னு வந்து அவர் மாமாட்டையும் வந்து கேட்போம். இதில் மண்புழு இருக்குது, மண்புழு வெர்மி கம்போஸ்ட் 1 கிலோ 20 ரூபா. இந்த உரம் 1 கிலோ 20 ரூபா ஒரிஜினல். பாருங்க, அந்த மண்புழு, இந்த ட்ரெயின் பூச்சி எப்படி இயற்கையாக ஓடுது பாருங்க. விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கம்போஸ்ட் இதில் வந்து இலைகள், மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இதெல்லாம் போட்டு கம்போஸ்ட் பண்ணிடுறது. இது அப்படியே ஃபுல்லாக கம்போஸ்ட் ஆகி ஃபுல்லாக மக்கி இதாகிடும். சரி. கம்போஸ்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் மக்கிறது தான். இது உரமாமா? இது உரம் ஃபுல்லாக. அது ஓமையில தானே நல்லா சாப்பிடாது. இது உள்ள என்ன இதான் பழமா? இது பழத்தோல் நல்லா சாப்பிடாது. நம்மளே தயாரிச்சா அது தீங்கு கூட. இது எதுக்கு போடுறது? மண்புழு. இதில் அந்த மண்புழு வந்து இந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதோடைய கழிவு தான் வரும். மாட்டு எரு இது ஃபுல்லாக அது ஓமம். அது இது ஃபுல்லாக நம்ம உரம் மொத்தத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். என்ன காய்கறிக்கு போட்டாலும் வரும்.
ரயில் பூச்சி. பெருசாக வராது. செடி மாதிரி வரும், இதிலே காய்ச்சி. இப்போ செடி முருங்கை. செடி முருங்கை. இது ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கீரைகள் போடலாம். இது இங்கேன்னா இது பேர் WDC பண்ணுவோம். வேஸ்ட் டி கம்போஸ்டர். இது ஊப்பிலேருந்து இது தயாரிக்கிறாங்க. நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்த்தா தெரியும். WDC வேஸ்ட் டி கம்போஸ்டர். சரி சரி சரி. இது வந்து மக்காத பொருள் எதாக இருந்தாலும் 3 மாதம் 6 மாதத்தில் மக்கறதெல்லாம் 1 மாதத்தில் மக்க வைக்கிறோம். சரி சரி. வேஸ்ட் டி கம்போஸ்டர் இது போட்டு தான் மக்க வைக்கிறது. இயற்கையாக தயாரிக்கிறது. மாட்டுடைய சாணத்துலேருந்து அதில் நுண்ணுயிர்களை பிரித்து தயாரிக்கணும். அது பாக்ஸ் சின்ன பாக்ஸாக இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து ஒரு கோடிக்கணக்கான நுண்ணுயிர் இருக்குது. இதில் உள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிர். குட் பாக்டீரியா. மாட்டு சாணத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய பிரிக்கிறது. ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ். சரியான இது சீக்கிரம் மக்க வைக்கணுமோ? அதாவது 6 மாதத்தில் மக்கறதுலாம் 6 மாதம் 4 மாதத்தில் மக்கறதுலாம் 1 மாதம் 1 மாதத்தில் மக்கள். சரி, நிறைய மாமாட்ட விளக்கங்கள் கேட்டாச்சு. நம்ம வந்து குளிக்க இறங்குவோம். இது வந்து முதல்ல காலை கழுவணும், அதுக்கப்புறம் இடுப்பு கழுவணும், அதுக்கப்புறம் தோல் பட்டை வரைக்கும் கழுவணும், அதுக்கப்புறம் தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு வந்து இப்போ அறிவுறுத்துறாங்கல்ல. அப்போ தான் உடல் சூடு நல்லா குறையும் அப்படின்னு. ஓகே, வந்தாச்சு, தொட்டிக்கு வந்தாச்சு. நம்ம வந்து உள்ளே குதிக்க வேண்டியதான். யாருக்காவது டைவ் அடிக்க தெரியாதான்னு பாருங்க. நோலுங்கய்யா, நான் டைவ் அடிக்கிறேன். நோலுங்க நோலுங்க நோலுங்க. இது பாருங்க, நெக்ஸ்ட் காஜாபாய். அது பார்த்துக்கிறது. ஃபஸ்ட் யாராவது குதிக்கட்டும், எதுவும் சேதாரம் இல்லாமல் இருந்தால் நம்ம குதிக்குவோம் அப்படின்னு. ஓகே, குளிச்சாச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையுமே வந்து திறந்து விட்டாச்சு. இது எல்லாமே அப்படியே வந்து மரத்துக்கு போயிடும். இந்த தண்ணி குதிச்சு ஓடுற சத்தத்தையும் அந்த அழகையும் பார்த்தாலே மன அழுத்தங்கள்லாம் குறைஞ்சிரும். இறுதியாக நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டா, ஆம்லெட்டு, சால்னாவை நல்ல ஒரு புடி பிடிச்சிட்டு நம்ம ஏஜே கார்டன் உரிமையாளர்களில் ஒருவரான சொலுக்கு மாமாவுக்கு நன்றி காணிக்கையாக்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.